ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொச்சக்காயில் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மொச்சக்காயை நான் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சுருக்கேன். இதே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச காயை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். இப்போ தாளிப்பு பொரிஞ்சதும் இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூண்டு அதிகமாக சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த காய் சேராது அப்படிம்பாங்க. அதனால் பூண்டு அதிகமாக சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சேர்த்து. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிங்கன்னா பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதுலேயே மிளகாய் தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மிளகாய் தூள் இதிலே சேர்த்து நல்லா வதங்கி வரணும். கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், மசாலாலாம் கரிஞ்சிடாமல் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதோட தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருந்த காயை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு இந்த பதம் தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு திக்காக எடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சாத்து கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.